பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் பிக் பாஸையே கேள்வி கேட்டு பிக் பாஸ் கூட விவாதம் பண்ணி கொண்டு இருக்கும் ஆதிரியை பார்க்க முடியுது. ஸோ அதில் ஆதிரி செய்வது ஒரு நியாயமா? பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, அந்த டாஸ்க்கை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிபல் மோட்ல ஆதிரி இருக்காங்க. அது சரியா தவறா என்னோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து புதிய தலை இறங்கி சம்பவத்தில் இறங்கி வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கேப்டன்சி டாஸ்க் என்ன? அங்கே ஆக்டிவிட்டி ரூமில் போறீங்க, அங்கே ஒரு விஷயம் நடக்கும், அது தைரியம் இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் டாஸ்க். ஓகே, அது தைரியத்தை உங்களோட வில் பவரை டெஸ்ட் பண்ணுற ஒரு சேலஞ்ச். 3 பேர் போகிறாங்க. அங்கே 3 பேர் போன இடத்துல ஒன்று ட்ரெஸ்ஸு, இன்னொன்று முகமூடி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு என்னன்னா மாஸ்க் போட்டிருக்கோம், கடைசி வரையும் பேசாமல் இருக்கணும். ட்ரெஸ் போட்டிருக்கிறது ஈஸி, அது சிம்பிள் டாஸ்க். அது 3 சிம்பிள்னா ட்ரெஸ்க்கு. மாஸ்க் போடுறது கூட மூஞ்ச காட்டாமல் இருக்கணும்ன்றது ஒரு கஷ்டம் இருக்கு. ஓகே, அங்கே போன உடனே படிக்கிறாங்க. படிக்கும்போது மாஸ்க் இதெல்லாம் அது அப்படியே இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, லெட்டரை படிக்கும்போது ஆதிரை வந்து என்ன சொல்லிடுறாங்க, நான் மாஸ்க்ன்றாங்க. உடனே என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கிற இவரு பிரவீன் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸுனாங்க. அப்போ கேள்வி கேட்குறாப்புல துஷார், எனக்கு வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி செலெக்ஷன் இப்படிலாம் நடக்கூடாது, எனக்கும் தேவையான பொருள் நீங்க எடுக்கலாம், உனக்கு தேவையான பொருள் நான் எடுக்கலாம், அது எப்படி நடக்கணும் பிக் பாஸ் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாரு, எதுவுமே சொல்லாம பிக் பாஸா வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்களா, முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாரு. அந்த ஒரு லைனை நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அந்த ஒரு லைனை வச்சுதான் இந்த கண்டென்ட்டே நகரப்போகுது. என்ன சொல்றாரு, சூஸ் பண்ணிட்டீங்களே பிக் பாஸ், இந்த ஷோவோட இறுதி நாள் வரையும் அதை நீங்க போடுற மாதிரி இருக்கும், அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலான்றத பிக் பாஸ் சொல்றாரு. இப்படி இந்த ஷோவோட 106 நாள் வரையும் அதை நீங்க பண்ற மாதிரி இருக்கும்ன்றத சொல்லிட்டாரு. சொன்னதை மீறி என்ன பண்ணாங்க, சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரை கேட்கிறாரு, இவரை துஷாரை கேட்டோம்னா, துஷார் நான் மாஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் சைலண்டா இருந்திருக்கேன், பேசாம இருந்திருக்கேன், பட் வாய் ஓப்பன் பண்ணாம நான் ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறேன், அதை மீறி என்னால் எப்படி ப்ரூவ் பண்ணுன்றதை பார்க்குறேன், என்னோட அக்ரஷனை குறைச்சிட்டு நான் எடுத்துட்டு போறேன்ற மாதிரி சொன்னார். அடுத்து அவர் வந்து வெண்மை, இந்த பக்கமும் சாய மாட்டேன் அந்த பக்கம் சாய மாட்டேன், ஒரு நடுநிலையா இருப்பேன்ற மாதிரி பிரவீனும், நான் வாய் இல்லாம என்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு முகம் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி என் வேர்ட்ஸ்ல என்னென்ன வேலை வாங்கணும்ன்றத நான் பாக்குறேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரை சவுந்தரராஜன் சொல்லியாச்சு. இது 3 ஆச்சா. சொல்லிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு டிஸ்கஷன் பண்ணணும். அந்த டிஸ்கஷன் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் முடிவு எடுக்கணும். அப்ப என்ன பண்றாரு, முதல்ல திவாகர் இவரு பிரவீன் காந்தி ஒரு பாக்குறாரு. பார்த்த உடனே இவ்வளவு தூரம் நோஸை தாண்டி இவ்வளவு தூரம் மாஸ்க் கட்டியிருக்காங்க, மேல கண்ணு மட்டும் தெரியுது, மேல இருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்ப டபுள் வெனிட்டாரு, அவர் பாதி மூஞ்சியும் மறைச்சிட்டாரு, பேசவும் கூடாதுன்னு டபுள் வெனிட்டா இருக்கு. அதனால அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை காந்தி எடுத்து வச்சவனா அதே பாயிண்ட்டை முக்காவாசி ஹவுஸ்மேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாங்க. யார ஒருத்தரை தவிர்த்த கானா வினோத்தை தாண்டி அவர் மட்டும் ஆதிரியை செலக்ட் பண்ணாரு. அந்த ஃபேஸ் தான் மையமா கொண்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அந்த ஃபேஸையே மறைச்சிக்கிட்டு இருக்கிறதே பெருங்கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மற்ற எல்லாருமே இந்த டபுள்னு போட்டு பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அந்த டாஸ்க்லேயே பெரிய கஷ்டம் என்னன்னா, பேசாம 106 நாள் இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, அதுதான் கஷ்டமே. இது மெஜாரிட்டி இது சொன்னோன்னே பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டாரை வந்து எல்லாரும் பேச சொல்லி முடிவு சரியான்னு கேட்டாங்க. எல்லாரும் முடிவு சரின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வீட்டு தலைக்கு வாழ்த்துக்கள், நல்லா பயன்படுத்துங்க, தலை ரூம்குள்ள போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. மொதல் வாரம் தலைவர் வந்து வாய் பேசாம இருந்தா எப்படி, அந்த வாய் கட்ட அவுத்து விடுறன்ற மாதிரி பிக் பாஸ் வாய் கட்ட அவுத்துக்குறாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்க போகுது, இந்த மாதிரி வாயை கட்டி போட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறீங்க, தலை வந்து வாய் பேசாம இருக்க முடியுமா? இல்லை, அப்படி ஒரு டாஸ்க் பண்றதுன்ற பெருங்கஷ்டம். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ஒரு டாஸ்க்னு வச்சுட்டு அதோட வாயை ரிமூவ் பண்றது எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கணும்ன்றது என்ன முதல் கேள்வி. வாயை கட்டணும்னு சொல்லிட்டீங்க, அவனும் கட்டி போட்டான், கேப்டன் ஆக்கி போட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அதை ரிமூவ் பண்ண வைக்கணும்? ஸோ அவர் பேசாம தலைவர் இருக்க முடியாதுன்றது தெரிஞ்சா அப்ப அந்த டாஸ்கே வச்சிருக்க கூடாதுன்றது முதல் கேள்வி எந்து. ஓகே, அப்ப பிக் பாஸ் அதுக்கப்புறம் இவர் பேசுறாரு. அவர் பேசும்போது அக்ரஷனை குறைச்சி ஒரு நடுநிலைமையாக ஒரு நியாயமான கேப்டனா இருப்பேன், எந்த பாகுபாடும் இல்லாம அக்ரஷன் இல்லாம என்ன நான் காட்டுவேன் அப்படின்றத அவர் அழகா பேசினாரு. துஷாருக்கு அதுல அப்ரிஷியேட் பண்றேன், சூப்பர். அப்புறம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருவேன் போது பிக் பாஸ் ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. நீங்க அந்த கொஞ்சம்ன்ற வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க, நல்லாவே பயங்கரமா இன்வால்மெண்ட் கொடுங்கன்ற இன்புட் தான் துஷாருக்கு போய் சேர்ந்துருக்கு. துஷாருக்கு இன்புட் என்ன, நீ பேசு, ஓப்பன் அப் ஆகி வெளியே வாடா, கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகல, நிறையவே ஓப்பன் அப் ஆகுன்ற ஒரு இன்புட்டை கொடுத்து அனுப்பிச்சிடறாரு பிக் பாஸ். வின்னர் என்னன்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். கேப்டன் வின்னர் ஆயிட்டு தலை ரூமுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆதிரை மற்றும் பிரவீன் அவர்களே அந்த ட்ரெஸ் முழுக்க போடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ட்ரெஸ் முழுக்க போடுங்க, அதுக்கப்புறம் மாஸ்க போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
ஒரு பக்கம் இவரை செலிப்ரேட் பண்ணி அவர் கேப்டன்சி ரூம்ல எடுத்துட்டு போய் விடுறாங்க. அதை பயங்கரமா வெல்கம் பண்ணி சந்தோஷப்பட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொவிஷன் கம்மியா இருக்கு, ஃபுட்டு கம்மியா இருக்கு, இதுக்கு எதாவது முடிவு சொல்லுங்கன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் முதல் வேலையா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது ஹேட்ஸ் ஆஃப். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் தேவை. ஏதோ ஒரு ரீதியில அவருக்கு லக் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி கரெக்டா வந்துருச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதும் துஷார் தான் அந்த இடத்துல. அது ஒரு ஹெல்பிங் பாயிண்ட் தான். இங்க இன்புட்டுமே கொடுத்துட்டாரு. இப்ப கேப்டனா போயிட்டு அவருடைய வேலையை கரெக்டா செய்யறார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. வந்தவொடனே மொதல் ப்ராப்ளம் ஃபுட்டு. நான் போய் கேட்கறேன், ரெக்வஸ்ட் பண்றேன், பிக் பாஸ் பதில் சொல்லிட்டோம் அப்படின்றது சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, அடுத்து தான் வரேன். வெளியே போறாங்க ஆதிரை. வெளியே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மாஸ்கை போட்டு போது கரெக்டா சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா கிட்ட ஒரு கேள்வி, எதுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நீங்க முடிவெடுத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா எனக்கு கொடுத்தது மாஸ்க், அவனுக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது முகமுடி, அவனுக்கு கொடுத்தது மாஸ்க். நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்க? இவ்வளவு தூரம் மூஞ்ச கவர் ஆகுதுன்றீங்க. அப்புறம் டபுள் பெனிஃபிட்டா இருக்குன்ற ரீசன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை மெஜாரிட்டி நீங்க சொன்னீங்க. ஆனா நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பல. பிக் பாஸ் டீம் தான் நான் தப்பு சொல்லுவேன். பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிருக்கணும்னா, அப்ப வாய்க்கு போடுற மாதிரி ஏதாவது மாஸ்க் கொடுத்துருக்கணும். இவ்வளவு தூரம் போடுற மாதிரி துணியை கொடுத்துருக்க கூடாது. அதை வாயை கவர் பண்ற மட்டும் சின்னதா எடுத்துக்கணும். அது பிக் பாஸ் டீம் பண்ண தப்பு. அப்ப அவங்க பண்ண தப்பு அவங்கள தான் கேட்கணும். இது அவங்க பண்ண பெரிய தப்பு அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க அந்த இடத்துல. கரெக்டா? ஏன்னா அந்த டபுள் பெனிஃபிட் வந்துச்சுல, இல்லைன்னா அந்த பெனிஃபிட் போயிருக்காதுலன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? இது ஒரு பக்கம். அடுத்து ஆதிரி என்ன சொல்றாங்க, இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல இவங்க டபுள் பெனிஃபிட் சொன்னதே எனக்கு பிடிக்கல. அது பிக் பாஸ் பண்ணாரு, இவங்க மேல தப்பு இல்லைன்றத எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கறாங்க, நான் ஏன்டா இந்த மாஸ்கை போட்டுட்டு இருக்கணும்? நான் ஏன்டா போடணும்? டாஸ்கே முடிஞ்சு போச்சேடா. கேப்டன் ஆனவும் போறது ரைட்டு, நான் இந்த டாஸ்க் போறதுல நியாயமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் ஆயிட்டான். ஆயிட்டதுக்கு அப்புறம் வாய் திறந்து விட்டு பேச வர்றதே எனக்கு நியாயமா பல. அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கணும்ன்ற கேள்வியுமே கேட்கறாங்க. எனக்குமே அந்த கேள்வி வந்துச்சு. இதை கேட்கறாங்க. இதுல பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதை போட்டிருக்கணும் போது பிக் பாஸ் ஒரே லைனு மொட்டையா சொன்னார். அந்த லைன் எப்படி சொன்னார்? மொட்டையா சொன்னார். இந்த ஷோ இறுதி வரை, கடைசி இறுதி வரை நீங்க இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஷோ இறுதி வரையும் ஒருத்தன் பேசாம இருக்க முடியாது. ஒண்ணு, மாஸ்க் போட்டுன்னு இருக்க முடியாது. 2, ட்ரெஸ் போட்டு வேணா இருக்கலாம் அப்படின்றது வேணா ஒத்துக்கிறேன். இதுல ஆதிரை கேட்கறாங்க, ஷோ இறுதி வரையும் போது லைன் மென்ஷன் பண்ணல. டாஸ்க் கேப்டன் ஜெயிச்சா தானே நான் அதை போடணும். கேப்டன் தானே ஜெயிக்கல, ஜெயிச்சவங்க போட்டிருக்கிறது நியாயம் இருக்கு, ஜெயிக்காத போறதுல என்ன நியாயம் இருக்குன்ற கேள்விக்கு ஐ அக்ரி வித் ஆதிரை அப்படின்றதுல எந்த விதமான பாயிண்ட்டுமே இல்லை. நீங்க இப்ப கேட்கலாம், ஃபர்ஸ்ட் போனாங்க ஆதிரை தானே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்றது பாயிண்ட். அதுல என்னன்னா, எவன் ரிஸ்க் எடுக்கிறானோ அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும். அதுல பேச முடியாதுன்றது தான் பெரிய ரிஸ்க். அதை எடுத்த துஷாருக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வாயை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதை விட்டுருங்க, வாயை ஓப்பன் பண்ணி விடுது பிக் பாஸ். ஸோ ரிஸ்க் எடுக்கணும் ரிவார்டு, அது ஆதிரை எடுக்கல, தயங்கினாங்க, பண்ணாங்க. அதான பாதிப்பை இப்போ ஃபேஸ் பண்றாங்க. கரெக்ட், கேப்டன்சி கிடைக்கலன்ற பாதிப்பை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா டாஸ்க்ல ஜெயிக்கவே இல்லையே, டாஸ்க்ல நான் தான் தோத்துட்டேன், அப்ப எந்த இதுக்கு நான் போடணும் அப்படின்ற கேள்வி நியாயமா இருக்கு. அதுக்கு பிக் பாஸ் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் ரூல் புக்கை அழகா டிசைன் பண்ணிருக்கணும். இது மொட்டையா ஒரே லைனை கொடுத்துட்டு இவங்க இப்படி போட்டிருக்கும் இவ்வளவு நாள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். இல்ல இதை தெளிவா கிளாரிட்டியா ரூல் லைன் கொடுத்துருக்கோம். அது ஒரே லைனை கொடுத்துட்டு இப்படி பண்ண எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு நியாயமா தான் படுது. ஏன்னா அது பிக் பாஸால ஆல்டர் பண்ண முடியும். இந்த ஒரு லைன் கொடுத்துட்டா அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு டைலாக் போடலாம், பின்னாடி ஒரு டைலாக் போடலாம். பிக் பாஸ் டீமுக்கு தகுந்தால் போல் அதை மாத்திக்கவும் முடியும். ஸோ இட் வாஸ் ஃபேர் கொஸ்டின் டு ஆஸ் பிக் பாஸ் அப்படின்றதுல எந்த விதமான தப்பும் இல்லை என்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க சொல்றது எனக்கு நியாயமா படுது அப்படின்றத எனக்கு தோணுது. நீங்க உடனே இது ஆதிரை பிஆர் ஆதிரைக்கு முட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நீங்களே அந்த இடத்துல லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு டாஸ்க் வருது, பார்ட்டிசிபேட் பண்றோம், கேப்டன் ஆனாதான் நம்ம அதோட விளைவுகளை ஃபேஸ் பண்ணோம். கேப்டனே ஆவாத நபர் நான் ஏன் விளைவுகளை ஃபேஸ் பண்ணணுன்றது நியாயமாப்படுது. அப்ப அந்த ரூலை இது பண்ணவங்க தப்பு, பிக் பாஸ் மேலேயே தப்பு, பிக் பாஸ் தான் தப்புன்றது கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பிக் பாஸ் வில் ஆன்சர். ஏன்னா யார் ஒருத்தன் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் தெளிவாகவும் இதெல்லாம் பார்த்து விளையாடுற ஆள் தான் கொஞ்சம் இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் சீசன் 7ல பிக் பாஸையே கேள்வி கேட்ட பிரதீப் ஆண்டே நம்ம பார்த்தோம். ஃபுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொடுத்தப்ப ரூல் புக்ல போட்டுட்டு நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி சில நிகழ்வுகள் இருந்திருக்கு. அதுல இவங்க கேட்கிற கேள்வி நியாயமாக இருக்கிறதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. பாய் கைஸ்.